வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி மேலும் தமிழர் குடும்பம் பலியான சோகம் நிகழ்ந்திருக்கிறது. தாய் புட்டு சித்தம்மா அவர்களின் உடல் தாளவாடிக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் ஒரு தமிழக குடும்பம் வயநாடு நிலச்சரிவில் பலியாகி இருக்கிறது. தாய் புட்டு சித்தம்மா அவர்களின் உடல் தாளவாடிக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது. தந்தை ரங்கசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வயநாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. வளர்ப்பு மகன் மகேஷின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக பலி எண்ணிக்கை 280 கடந்திருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒரு தமிழக குடும்பம் பலியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாயின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. தந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வளர்ப்பு மகனின் உடலை தேடி வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாய் புட்டு சித்தம்மா அவர்களின் உடல் தாளவாடிக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது. தந்தை ரங்கசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வயநாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. வளர்ப்பு மகன் மகேஷின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை 280 கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒரு தமிழக குடும்பம் பலியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முருகானந்தம். மேலும் ஒரு தமிழக குடும்பம் பலியாகி இருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 287க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் மாயமான பல பேரின் உடல்களை மீட்புத்துறையினர் தற்போது தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள காமையன்புரம் கிராமத்தை சேர்ந்த ரங்கசாமி என்பவர் அவருடைய குடும்பத்துடன் பல ஆண்டுகளாக வயநாட்டில் உள்ள முண்டக்கண்ணி என்கிற ஊரில் வசித்து அங்குள்ள தேயிலை எஸ்டேட்டில் பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு புட்டு சித்தம்மா என்கிற மனைவியும் வளர்ப்பு மகன் மகேஷ் என்கிற வளர்ப்பு மகனும் வசித்து வந்தார். இந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி அவர்கள் 3 பேரும் உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது புட்டு சித்தம்மா அவர்களின் உடலானது சொந்த ஊரான காமையன்புரத்திற்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் ரங்கசாமியின் உடலானது அங்குள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வயநாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாயமான அவரது வளர்ப்பு மகன் மகேஷின் உடலை தேடும் பணியில் மீட்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தாளவாடி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி முருகானந்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.